குட்டுமணி, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னங்க நடந்துச்சு சொல்லுங்க. நேற்று நைட்டு என்ன கடைக்கு போயிட்டு வர சொன்னில்ல, சரி கடைக்கு போகலான்ட்டு நைட்டு போனா நடு ரோட்டில் ராமு, அவங்க அம்மா, தங்கச்சி, கல்பனா எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்கடி. அதுவும் அந்த ரஞ்சிதம் கையிலையும் ரமா கையிலையும் பொட்டியோட இருந்தாங்க. என்னங்க சொல்றீங்க? பொட்டியோட நின்னாங்களா? அடா ஆமாண்டி, பொட்டியோட தான் நின்னாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வான்னு ஒருத்தர் கான்ஸ்டபிள் வந்தாருல்ல, அவர் நின்றுக்கிட்டு அவங்க எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாருடி. நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு போலின்னு வச்சுக்கேன், எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு அவரு. அப்படி அந்த போலீஸ்காரருக்கு ஏன் டவுட் வந்தது? போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ராமு போலீஸ்கார் விசாரிச்சிருக்காருடி. இது எங்கள் அம்மாவை தான், அது என் தங்கச்சி தான் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த ரஞ்சு தான் இது என் மகன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையாண்டி. 2 பேரும் பொட்டியை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்களே தவிர வாயை திறந்து என் பையன் தான் சொல்லவே இல்லைடி அவங்க. கல்பனா நாத்தனா வந்தாலே இப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்பயுமே கல்பனாவா தான் இப்படி பண்ணுவாளுங்க. எந்த டைம் என்னன்னு தெரியல, அவளுங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டாளுங்க. அதான் என்ன பிரச்சனை தெரியல குண்டுமணி. ஆனால் அந்த ரஞ்சு தான் நான் போலீஸ்காரர்கிட்ட பேசினது ரொம்ப கௌரவ குறைச்சல் மாதிரி ஃபீல் பண்ணாங்கடி. அவ்வளோ கௌரவம் பார்க்குறாவ எதுக்கு பொட்டியை தூக்கிக்கிட்டு நடு ரோட்டுக்கு வரணும்? நடந்ததெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன். குண்டுமணி, அங்கே பாரு கல்பனா வருது. குண்டுமணியக்கா, கல்பனா உன்னை பத்தி தாண்டி இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். நீ ஏன் வந்துட்ட? கல்பனா நைட்டு என்னடி பிரச்சனையா? ரோட்ல நின்னீங்களா? எப்பயுமே ஆத்தாள் மோளுங்க ஒண்ணுகிட்ட தானே பிரச்சனை பண்ணுவாளுங்க. இந்த வாட்டி என்னடி ஆத்தாள் மோளு உங்ககிட்ட சண்டையை போட்டு பொட்டி எடுத்துக்கிட்டு நடுறது அதுவும் பார்க்காம வீட்டு விட்டு வெளில போயிருக்காளுங்க. அதாக்கா எனக்கும் ஷாக்கா இருக்கு. 2 பேரும் பொட்டி எடுத்துக்கிட்டு நடு ரோட்ல போய் நிக்கிறாங்கக்கா. நானும் என் வீட்டுக்காரன் பின்னாடி ஓடி போயில பிடிச்சோம். அப்படி என்னடி 2 பேருக்கும் கோவம்? ஒரு காஃபியால வந்த பிரச்சனை தாக்கா இவ்வளவும். காஃபி போட்ட சொன்னாரு, சரின்ட்டு போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இங்க ரகலை கட்டி வச்சு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீ பொண்டாட்டி பேச்சதான் கேக்குற, பொண்டாட்டி தாசனா ஆயிட்ட, உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் இருக்கணும் அப்படி பேசுறாக்கா அந்த நாத்தனாகாரி. அடியே, அதுக்கு உன் புருஷன் என்னடி சொன்னா? அக்கா, என் புருஷன் சொன்னதுதாக்கா எனக்கு இப்போ வரைக்கும் ஷாக்காவே இருக்கு. அந்த ராமு பையன் அப்படி என்னடி சொன்னான்? வழக்கம் போல என்னதான் திட்டிக்கிட்டு இருந்தாரு. டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், அவர் காஃபி போட்டு எடுத்துட்டு சொன்னாரு. அதை போட்டுட்டு போய் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இதுல என்ன தப்புன்னு ஆத்தாலும் பிள்ளையும் சண்டைக்கு வந்தாலுவோ என்ன திட்டிக்கிட்டே இருந்தாருக்கா. சரி டீயை போட்டு கொடுத்தா கொஞ்சம் கோவம் குறையுமேன்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துருவான்னு சொன்னேன். அந்த மனுஷன் எனக்கு டீ வேணா காப்பியை போட்டு எடுத்துருவா கல்பனாரு. அதனால ரஞ்சிதத்துக்கும் ரமாவுக்கும் என்ன பிரச்சனையா? என்ன திட்டிக்கிட்டு இருந்த மனுஷன் டீயை போட்டு எடுத்துட்டு வரவான்னு கேட்டதும் காஃபியை போட்டு எடுத்துருவான்னு சொன்னார்ல, அதான் பிரச்சனை. இதுக்காடி ஆத்தாலும் பிள்ளையும் குவைச்சுப்பாளுங்க அக்கா. அவங்க 2 பேருக்கும் அவங்களும் என்ன திட்டிக்கிட்டு இருக்கணும், எங்க வீட்டுக்காரன் திட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தாங்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. திட்டேன்னு என்கிட்ட நல்லா பேசினதும் அப்படியே அவங்களுக்கு பொறுக்க முடியல. அது இருக்கட்டும், ராம ஏதாவது சொன்னானடி? இவ்வளவு பிரச்சனை ஆயும் என் வீட்டுக்காரி என்ன ஒரு வார்த்தை கூட திட்டலக்கா. அதாங்க எனக்கு ஆச்சரியமா போயிட்டு. சரி, உன் நாத்தனை எப்பதான் ஊருக்கு போகலாம்? என்னக்கா அவளை பத்தி உனக்கு தெரியாத மாதிரில கேக்குற? அவ வந்தான்னா 1 மாசத்துக்கு தங்கிட்டு தானே போவா. அவ தாண்டி சந்தோஷமா இருக்கா. 1 மாசம் மாமியார் வீட்லயும் 1 மாசம் அம்மா வீட்லயும் இருந்து ஜாலியெல்லாம் இருக்கா. அக்கா 1 மாசம் ஆயிடுச்சுன்னா நாத்தனாருக்கு தலையை வெடிச்சிடும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புருஷங்கிட்ட சண்டையை போட்டு இங்க வந்துருவாக்கா. அவளுக்கு தேவை காரணம் தானே. அது ஏன்னா உண்மைதான்க்கா. நேற்று நைட்டு ரஞ்சிதத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா? ரஞ்சிதத்திட்ட போய் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். ஏண்டி கல்பனா, உன் நாத்தனாக்காரி தான் வந்திருக்கால, ஒரு 2 நாள் போய் உங்க அம்மா வீட்டுல போய் தங்கிட்டு வந்தானடி. ஏக்கா நீங்க வேற, நான் மட்டும் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அவ்வளவுதான். ஏண்டி உங்க அம்மா வீட்டுக்கு போய் 4 மாசம் ஆகுது, போயிட்டு தான் வந்தானடி. எங்க அம்மா வீட்டுக்கு போய் 4 மாசம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா எங்க வீட்டுக்காரங்க என் மாமியாவுக்கும் தெரியலையே. வீட்டுக்கு போன்னு சொன்னாலே என் முகக்காரி வந்திருக்காளே அதனால போறேன்னு சொல்லிட்டேன்னு இந்த மாமியாக்காரி சண்டை வழக்கம். ராமுகிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அந்த மனுஷன் இப்பதான் 2 வார்த்தை நல்லா பேசுறாரு. இப்ப போறேன்னு சொன்னா அவ்வளவுதான். சரிக்கா, நான் வர காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என் மாமியா வர இன்னும் லேட் ஆகுது, ஆளை காணமேன்ட்டு பின்னாடியே தேடிட்டு வந்துருங்கக்கா. சரி கல்பனா, வந்தாலும் வந்துருவாங்க, நீ கிளம்பு. எப்போதான் இவ பிரச்சனை எல்லாம் சரியாகும் தெரியலங்க. எல்லாம் சரியாயிடும் குண்டுமணி, ஆனா நான் கொஞ்சம் நாளாகும். இந்த ரவுடி பையன் நம்ம எங்க போனாலும் வந்துகிட்டு இருக்கான். யார் அந்த பையன் இப்படி வந்துட்டு இருக்கான்? ஏங்க யாருங்க இவன்? பார்க்கவே ரவுடி பையன் மாதிரி இருக்கான். ரொம்ப நேரமா நம்மளே மொத்த மறைக்க பார்த்து நிக்கிறான். குண்டுமணி, நம்ம வண்டியை மறைச்சு ஒருத்தவன் மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணால, சித்து கூட அடிச்சால, அதை இவன் தாண்டி. என்னங்க சொல்றீங்க? இந்த பொறிக்க பையன் நம்ம பையன்கிட்ட பிரச்சனை பண்ணதா? ஆமா குண்டுமணி, இவன் தான் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணது. யோ காய்கறி வண்டிக்காரா, இந்த கபாடி கிட்ட மோதி ரொம்ப தப்பு பண்ணிட்டயா நீ. ஏ கத்திரிக்கா, என்ன ரொம்ப பேசுற நீ? சொல்லு பாருங்கக்கா, உன் புருஷனும் மகனும் என்ன அடிச்சுட்டு அவனுக்கு பெரிய ஆளுங்களா? ஏண்டா யார பத்திரா பறங்கிக்காங்கற?
என்ன மட்டும் கத்திரிக்கான்னு சொல்ற, அப்ப நீ யாரா? இந்த கபாலி சேதுகிட்ட மோதி இந்த ஏரியாவில் நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? இந்த குண்டுமணி யாருன்னு தெரியாம மிரட்டிக்கிட்டு இருக்கறா நீ. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போய், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் முகம் என்னைய அடிச்சிருப்பான். அந்த பயலை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னும் என் கண்ணுல படல, பட்டுட்டான் அவனுக்கு அதுதான் கடைசி நாளா இருக்கும். இனிமே என் முகங்கிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு போன, நீ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் தேடி வந்து கண்டுபிடிச்சு உன் கிட்டினை சட்டினி ஆக்க விட மாட்டேன்டா. இவன் என்ன நம்மளோட பெரிய ரவுடியா இருப்பா போல் இருக்கு. ஒரே முட்டுதான் முட்டுனா மண்டலம் கலங்கி போய் மயக்க வந்து கீழே விழுந்துட்டேன். இப்படி உன் உசுறு உனக்கு வேணும்னா இங்க இருந்து கிளம்பிடு. மறு முட்டுனா எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உன்னை காமது பண்ண முடியாது. காய்கறி முதல்ல பையனை வச்சு அடிச்ச, இப்ப பொண்டாட்டி வச்சு அடிக்கிறியா? டேய், வெட்டி வச்சு பேசி உசுரை விட்டுறாதடா. அவ மறு மட்டும் முட்டுனானா உன்னை யாராலையும் காமத்து பண்ண முடியாது. உனக்கு உன் உசுறு வேணும்னா மரியாதையை தப்பிச்சு ஓடிவிடு. டேய், அனுபவம் உள்ளவன் சொல்ற போது கேளுடா. ஏங்க இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட். இன்னும் ஒரு முட்டுனாதான் இவன் ஓடுவான்னு நினைக்கிறேன். என்னது இன்னொரு முட்டா? கபாலி எஸ்கேப் ஆயிடுறா. இந்த பொம்பளை நம்மள முட்டியே கொன்றுவா போல இருக்கே. டேய் நில்றா. கபாலி நம்மளுக்கு உசுறுதான் முக்கியம், ஓடுறா. ஏண்டா ரவுடின்னு சொல்லி பெருமை பித்திக்கிற, நின்னு என்கிட்ட சண்டை போடுறா. போம்மா, உன்கிட்ட எல்லாம் நான் சண்டையை போட்டா நான் மண்டையை தான் போடணும். ஏயா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்துகிட்டு இருந்திருக்க நீ? இவெல்லாம் வேலைக்கு போகாம மிரட்டி சாப்பிட்ற ஆளையா? உன்ன மாதிரி கொஞ்சம் ஏமாந்துன்னு தெரிஞ்சு போயிட்டுன்னா வச்சு செஞ்சிருவாங்க. இந்த பொடி பயலுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்திருக்க. இன்னைக்கு அவன் என்கிட்ட தப்பிச்சுட்டான், மறுபடியும் என் கண்ணுல பட்டுட்டோம். அவனை என்ன பண்றது மட்டும் பாரு. சித்து இந்த பயலெல்லாம் அடிச்சதுல தப்பே இல்லை. 5 நிமிஷம் நின்று நம்ம கிட்ட சண்டை போடல, இவெல்லாம் ஒரு ரவுடிங்கிறான். அதையும் இந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு பாரு. இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு போறா? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ரவுடி பையில கொன்னே இருப்பா போல் இருக்கு. எம்மா என்னம்மா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, போய் நேற்று இந்த மாடசாமி சொல்லி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிட்டுதே, அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் மட்டும் எப்படி இருந்தாலும் தெருமுழுக்க அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்குண்டி. அந்த மாடசாமி போய் குண்டுமணிட்ட சொல்லியிருப்போம், அந்த குண்டுமணி ஊருக்கே சொல்லியிருப்பாடி. காலில இருந்து யாருமே அதை பத்தி விசாரிக்கலையம்மா, ஒருவேளை சொல்லாம இருந்திருப்பாங்களோ? அடி போடி, அந்த குண்டுமணி எப்பன்னு இருப்பாடி நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்குன்னு அவ கூட சொல்லாம இருப்பாளா? ரஞ்சுதான், அடியா ரஞ்சுதான். மா நீ சொன்னது கரெக்டு தான். அந்த பட்டம்மா பாட்டி நியூஸ் கேட்டுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டாளா? இவன் தானே முதல்ல வந்து விசாரிப்பான்னு நினைச்சா அது மாதிரி வந்துட்டாளே. என்னடி வீட்டுக்கு வந்திருக்க, வானம் கூப்பிட மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க வந்து உட்காருங்க. ரஞ்சுதான், நான் உனக்கு கேள்விப்பட்டனே, அதெல்லாம் உண்மையாடி? அப்படியே நான் சொல்லல, இதுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டே வந்து நம்மள்ட்ட கேட்கறா பாரு எப்படி. ரஞ்சுதான் சொல்லுடி, அப்படி என்னத்தை கேள்விப்பட்டீங்க, விசாரிக்க வந்திருக்கீங்க? அடியே நைட்டு உன் மவன்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு ஆத்தால மவனும் பொட்டி எடுத்து ரோட்டு மேல நடந்து போய்கிட்டு இருந்தீங்களாம்ல. போற வழியில போலீஸ் விசாரிச்சாங்களாம். அந்த வழியா வந்த மாடசாமி தான் சொல்லி உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான்னு சொன்னாண்டி. ஏத்த இதெல்லாம் ஒன்ட்ட மாடசாமியா சொன்னா? மாடசாமி அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்டுல நின்று ஒட்டி கட்டிட்டு இங்க வந்திருக்கியா நீ? அடியே அவன வீட்டுல அவகிட்ட சொல்லலடி, அங்க பார்க்ல நின்னுகிட்டு அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாண்டி. பார்க்கல உட்காந்துட்டு என் வீட்டு கட்டி பேசிட்டு இருக்கான் பாரு. மாடசாமி சரியான மடசாமிங்கிறது நிரூபிச்சிட்டு இருக்கான். அப்புறம் உன் மருமவ கல்பனாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாடி. அதெல்லாம் காதல வாங்கிட்டு வந்துதான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் மருமனும் உங்க கூட நின்று பேசிட்டு இருந்தாளா? அட ஆமாண்டி, உன்கிட்ட நான் எதுக்கிட்ட பொய்ய சொல்ல போறேன்? அதுவும் உன் முவர் ரம வந்தாதான் இப்படி பிரச்சனை நடக்கும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கடி. அம்மா பாத்தியம்மா, உன் மருமவளுக்கு நான் வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல, அதனாலதான் பார்க்ல உட்காந்துட்டு குண்டுமணி புருஷங்கிட்டலாம் என் கதையே பேசிட்டு இருந்திருக்காமா. என் புள்ளைய பத்தி பேசி சிரிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துட்டுது. எல்லாம் என் மோகம் பண்ற வேலை. எதுவும் வந்தாலும் பேசி சரி பண்ணிக்கிங்கடி. இதுக்கு ஏண்டி பொட்டி எடுத்துட்டு ஆத்தாள் மூலம் வீட்டை விட்டு கிளம்புறீங்க? நீ வந்த வேலை நல்ல முறையா முடிஞ்சிட்டுல, கிளம்பு. அடே விசாரிக்க வந்தவள என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? என் வீட்டுல பிரச்சனைனா உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். என்ன ரஞ்சிதா இப்படி பேசுற? கிளவி மரியாதையே கிளம்பிடு. நைட்டு பிரச்சனைய அதை பத்தி என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு பார்த்தா எப்படி திமிரா பேசுறாளோ ஆத்தாலும் மகனும். பாத்தியம்மா உன் மருமவள காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாடசாமியும் குண்டுமணிக்கிட்டையும் பேசிட்டு இருந்திருக்கா. அவளெல்லாம் இனிமே சும்மாவே விடக்கூடாதுடி. ஆமாம்மா, அவளை ஏதாச்சும் பெருசா பண்ணணுமா. அடுத்த வாட்டி நம்ம 2 பேரையும் பார்த்தா அப்படியே அவன் நடுங்கி போய் நிக்கணுமா. கொஞ்ச நாள் ஆகட்டும் அம்மா, அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டோம். ஏம்மா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்ற? இந்த ராமும்
இப்போ பொண்டாட்டி பக்கம் இருக்கான். நம்ம எது பண்ணாலும் இப்ப நம்மளதான் திட்டுவாண்டி அவன். நீங்க சொல்றதும் கரெக்டு தாம்மா. இதுக்கெல்லாம் அந்த கல்பனா பதில் சொல்லி ஆகணும். நம்மள பத்தி எவ்வளவு மட்டமா பேசிட்டு இருந்திருக்கான் அந்த மாடசாமி கிட்டயும் குண்டுமணி கிட்டயும். இதுக்கெல்லாம் அவன் அனுபவிச்சு ஆகணும்.